நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நம்ம இதை பற்றி நம்ம பேசலாம். அது அது இந்த 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 விஷயம் நான் சொல்றது புரியறவங்களுக்கு புரியும், மக்களுக்கு புரியாது, விஜய்க்கு புரியாது. நான் சொல்றது புரியவங்களுக்கு புரியும். இதையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அந்த குடும்பமே பார்த்துட்டு இருக்குது. புது வீடு தயாரா இருக்குது, பின்னாடியே ஸ்கூலே இருக்குது. அந்த ஸ்கூல்லயாச்சும் திருப்பியும் போய் படிக்க வச்சா பரவாயில்லையா இருக்கும். விஜய்க்கு புரியாது, எனக்கு புரிஞ்சிச்சு, எனக்கு புரிஞ்சிச்சு, எனக்கு தெரியாது. காட்டன் சிட்டியில இடம் இல்ல, ஓகேங்களா? அதுக்கப்புறம் எப்படி சொல்லலாம், அதுக்கு ஒரு பாயிண்ட். காட்டன் சிட்டியில இடம் இல்ல, இப்ப இருக்கிற வீட்டுல மறைவா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸ்கூலுக்கு பின்னாடி புது வீட்லயாச்சும் வந்து இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க. அதுக்கும் வாய்ப்பு இல்லாம போயிரும் போல. பார்த்து இருந்து அண்ணன் பையனோ தம்பி பையனோ கட்டின வீட்டுல இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியலைங்க, அதெல்லாம் நீங்க ஏதோ சொல்றீங்க, எனக்கு தெரியல. ஒரு கிரக பிரவேசம் கூட ஆகாம இது வந்து தங்கிட்டு இருக்கிறாங்க. அதையும் கெடுத்துறாதீங்க விஜய். நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லியிருந்தார், அசோக் என்ன சொல்லியிருந்தார், கம்பெனி ஒரு தப்பான ஒரு இதில் போயிட்டுருக்குது, ஸ்கேம் பண்ணுது, மக்களை ஏமாத்துது, எல்லாம் சொன்னாங்க. எல்லாமே சொல்லி எல்லா விஷயங்களும் மோதி பார்த்தாங்க. லாஸ்ட்டு வந்துட்டு இப்போது எம்டி அவங்க குடும்பத்தையே மிரட்டுற அளவுக்கு அவர் இறங்கியிருக்கிறாரு இல்லைங்களா? இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ரொம்பவே ஒரு எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு இவருக்கு கொலை மிரட்டல் வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக எம்டி மேலே யாரோ கொலை மிரட்டல் பண்ணினதுக்காக எம்டி மேலே ஒரு கேஸை போட்டார். இப்போ ஓப்பனாகவே வீடியோவில் ஒரு சோசியல் மீடியாவில் இப்படி ஓப்பனாகவே கொலை மிரட்டல் விடுற மாதிரி ஒரு வீடியோ போடுறாங்க. இதுக்கு வந்துட்டு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்களாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம EOW வந்துட்டுங்க நம்மளோட கம்பெனியை சோமோட்டோவாக எடுத்து விசாரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிங்க. அப்போ இந்த மாதிரி கொலை மிரட்டல் விடுறவங்க, ஒரு குண்டாஸ் பண்ணுறவங்க மேலேயெல்லாம் எப்படிங்க இது சோமோட்டோவாக எடுத்து விசாரிக்க மாட்டாங்களா அப்படின்னு தான் நமக்கு வருத்தமாக இருக்குங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா நம்ம மைமித்ரி பார்த்திங்க EOW விசாரிச்சுட்டு இருக்காங்க. அது கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்கும். அது வந்துட்டு இவங்க இது பேசுகிறதே தப்பு. வந்துட்டு மைமித்ரி பற்றி பேசுகிறதே இவங்க தப்பு. ஆனால் டெய்லி வந்து லைவ் போடுறாங்க, லைவில் ஏதோ பேசுகிறாங்க, அதுவே தப்பு. ஏன்னா கோர்ட்டு வந்து மட்டும் நம்ம கம்பெனி தப்பான கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லலை. ஆனால் இவங்க வந்துட்டு இதுக்கு மீறி தப்பான கம்பெனின்னு சொல்லி பார்த்துட்டு இப்போ லாஸ்ட்டு எம்டி அவங்க ஃபேமிலிக்கே கொலை மிரட்டல். நீங்கள் வந்து அந்த வீட்டில் இருக்க முடியாது, அந்த குடும்பம் யாருக்குமே புரியாதாமாங்க. நீங்கள் உங்களுக்கு புரியாது, எனக்கு புரியாது, மற்றவங்க யாருக்குமே புரியாது, புரியறவங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு மட்டும் புரியும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு. இது எப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது ரொம்பவே வருத்தமாக இருக்குங்க. இது வந்துட்டு ஒரு கம்பெனியை நடத்தி எவ்வளவோ இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் கொண்டு போய் விட்டு அதிலிருந்து நம்ம மீண்டு வர ஒரு நேரத்தில் வந்துட்டு இவங்க மீண்டு வந்துடுவாங்க, இனி இவங்களோட ஃபேமிலியை மிரட்டி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டில் இருக்கிற இந்த நபரை வந்து எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரியலிங்க. இது வந்துட்டு நிறைய அதிகாரிகள் பார்த்துருப்பாங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து மட்டும் மேக்ஸிமம் எல்லா பீப்புள்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி எல்லா அதிகாரியும் பார்க்கட்டுமே. இந்த விஷயத்தை வந்துட்டு ஓப்பனாக இப்போ ஒரு வீடியோ வாயில் ஒரு சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி ஒரு கொலை மிரட்டல் விடுற மாதிரி நீங்கள் அந்த பொண்ணை நீங்கள் இந்த ஸ்கூலில் படிக்க வைக்க முடியாது, அந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம எம்டி அவரோட ஃபேமிலி எப்படி மிரட்டுற மாதிரி ஒரு வீடியோ போடுறாருன்னா இது வந்துட்டு எல்லா இடத்துக்கும் போட்டுமே, எல்லா அதிகாரிகளுக்கும் போட்டுமே. அவங்க இந்த விஷயத்தை வந்துட்டு சோமோட்டோவாக எடுத்து விசாரிக்க மாட்டாங்களா பார்க்கலாமுங்க நம்ம. ஏன்னா இது வந்துட்டு சோமோட்டோவை எடுத்து தான் விசாரிக்கிறோம், கம்பெனியில் தப்பு நடக்கிற மாதிரி இருக்குது, அதனால் இதுக்கு தப்பை ஃபஸ்ட்டே தடுக்கிறதுக்காக நாங்கள் சோமோட்டோவை எடுத்து விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தானுங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்த சோமோட்டோவை எடுத்து விசாரிக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இது வந்துட்டு எம்டி சார் உள்ளே இருக்கிறாரு, உள்ளேருந்து வெளியே வந்தால் கூட நீங்கள் வந்துட்டு நிம்மதியாக இருக்க முடியாது, உங்கள் பொண்ணு எங்கே படிக்கிறாங்க, எப்படி படிப்பாங்க, எந்த ஸ்கூலில் சேர்த்துவீங்க, நீங்கள் இந்த வீட்டில் எப்படி குடியிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கொலை மிரட்டல் விடுற மாதிரி இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப தப்பான வார்த்தைங்க. இதை நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோவை நீங்கள் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். நான் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு நிறைய நபர்கள் ஷேர் பண்ணாங்க, இந்த மாதிரிங்க நேற்று லைவில் இந்த மாதிரியெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்த உடனே எனக்கு இது இப்படி ஓப்பனாகவே மிரட்டுவாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியலிங்க. இதை நீங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணும்போது இந்த வீடியோ யார் பார்க்கணுமோ அவங்களுக்கு போய் சேரும், சரிங்களா? தயவுசெய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.